அன்புக்குரியவர்களே, எதிர்நோக்கின் திருப்பயணம் என்னும் விவிலிய தொடரில் இன்று நாம் பயணத்தில் புதியன கற்றுக்கொள்வோம் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த உலகில் பயணமே செய்யாமல் வாழ்கிற மக்களும் இருக்கிறார்கள், அடிக்கடி பயணம் செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். சுற்றுலாவாக, கல்வி சுற்றுலாவாக செல்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பயணமும் நமக்கு வாழ்வில் பல பாடங்களை கற்றுத்தருகிறது. எனவே நம்முடைய சிறிய பயணங்களும் சரி, நம்முடைய வாழ்வு பயணம் சரி, நாம் புதியவற்றை கற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்பாக அவை அமைய வேண்டும். கற்றுக்கொள்ளாத பயணம் பயணம் அல்ல. சீராக்கின் ஞான நூல் 34வது அதிகாரம் 11வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். என்னுடைய பயணங்களில் பலவற்றை கண்டிருக்கிறேன், நான் எடுத்துரைப்பதை விட மிகுதியாக புரிந்து கொண்டேன். ஆகவே பல நாடுகளுக்கும் பல இடங்களுக்கும் பயணம் செய்பவர்கள் அதிகமாக கற்றவர்களாக, அதிக அனுபவம் உள்ளவர்களாக, அதிக பண்பாடு உள்ளவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். காரணம், அவர்கள் பலவற்றை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே என்னுடைய பயணங்களில் பலவற்றை கண்டிருக்கிறேன், நான் எடுத்துரைப்பதை விட மிகுதியாக புரிந்து கொண்டேன் என்கிறார் சீராக்கின் ஞான நூல் ஆசிரியர். எனவே நம்முடைய பயணங்களின் போது நாம் கற்றுக்கொள்வோமாக, நம்முடைய வாழ்வு பயணத்திலும் நாம் புதியவற்றை கற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. இறைவாழ்வை நோக்கி திருப்பயணம், மாறுலகில் செல்லுவோம்.